நம்ம இன்னைக்கு எக்ஸல்ல வந்து சால்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல்ஸ் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது முன்னாடி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து இப்போ யூனிட் சோல்டு, இப்போ வந்து ஒரு யூனிட் வந்து நீங்க வந்து மொத்தமா எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா 658 யூனிட் வந்து சோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க. ஒரு யூனிட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3.50 விற்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா உங்களோட ரெவன்யூ என்னதுன்னா 2500 வருது. இப்ப இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா காஸ்ட் பெர் யூனிட், ஒரு காஸ்ட் ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 1.5 ருபீஸ் வருது. ஸோ இப்போ இதோட நம்மளோட காஸ்ட் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா யூனிட் சோல்டு 650 இன்டூ 987. ஸோ இப்போ இதோட ப்ரொடக்ஷனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 987, பட் நமக்கு ரெவன்யூ வந்தது சேல்ஸ் வந்து 2500. அப்ப நம்மளோட இன்கம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணல. இந்த ரெவன்யூல இருந்து நம்ம காஸ்ட்டை மைனஸ் பண்ணோம்னா இதான் நம்மளோட ப்ராஃபிட். பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்குள்ள காஸ்ட் வந்து 1 ரூபாய் தான், பட் நம்ம அந்த யூனிட் வந்து 3.80 சோல்டு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதை நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ இதுல வந்து என்னன்னா டேட்டால கோல் சீக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் வாட் இஃப் அனாலிசிஸ்ல. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன செக் பண்ணலாம். இப்போ வந்து எப்படின்னா ஸ்டார்ட் செல் செட் செல்னா இது, பை சேஞ்சிங் செல்னா 658. ஃபர்ஸ்ட் செட் செல் இங்க கொடுக்குறோம், பை சேஞ்சிங் செல்னா 658 கொடுத்துட்டு இப்ப வந்து ட்ரூ வேல்யூ என்ன பண்றோம்னா இன்கம் வந்து எனக்கு இப்போ 2000 ரூபாய் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அப்ப 2000 ரூபாய் எனக்கு இன்கம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சோல்டு வந்து 869 நான் விற்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த இது சொல்லுது. அப்ப நம்ம வந்து 869 ப்ராடக்ட் வந்து ஒரு பீஸ் வித்தாதான் எனக்கு வந்து இன்கம் வந்து 2000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாங்க. இதுதான் இதோட இது. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா சில இடத்துல வந்து நம்ம பிரைஸ் பர் யூனிட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து பிரைஸ் வந்து 380க்கு பதில் நம்ம கூட விற்கலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து யூனிட் மட்டும் எவ்வளவு சேல் பண்றதுன்னு மட்டும் நம்ம சொல்றோம். இவ்வளவு யூனிட் சேல் பண்ணா நீங்க வந்து 2000 ரூபாய் இன்கம் வருது. பட் அந்த யூனிட்ல வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது சால்வர். அந்த சால்வர் வந்து சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இதுல வந்து இது இருக்காது. பட் நம்ம வந்து என்னன்னா ஆக்டிவேட் பண்ணணும் அந்த டூல்ஸ். சப்போஸ் உங்களுக்கு அந்த டேப்ல இருக்கான்னு பாருங்க, டேட்டா டேப்ல. இதுல இல்ல அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கும். நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம்னா ஃபைல் போனோம் அப்படின்னா அதுல வந்து மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா மோர்ல வந்து ஆப்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கும். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ்ல வந்துட்டு மேனேஜ் எக்ஸல் ஆடியன்ஸ்ல கோ போட்டோம்னா எனக்குள்ள ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். இதுல நம்ம டிக் மார்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது வந்துடும். ஸோ இப்போ இதுதான் சால்வர். சால்வர் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஃப் அனாலிசிஸ்ல கோல் சீக்கோட அட்வான்ஸ்ட். இப்போ நம்ம இதுல எப்படி சால்வர் யூஸ் பண்றோம் அப்படின்னா செட் அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கு, பை சேஞ்சிங் வேரியபிள்னு ஒன்று இருக்கு. செட் அப்ஜெக்டிவ்னா இன்கம் வந்து சேஞ்ச் பண்றோம், செட் அப்ஜெக்டிவ் வந்துட்டு இன்கம் மாற்றுறோம். சேஞ்சிங் வேரியபிள்னா என்னன்னா இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதான் அதோட இது. இப்ப வந்து என்னன்னா இது வந்து இன்கம் சேஞ்ச் பண்றது, இந்த ரெண்டு வேரியபிளும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. இப்ப மேக்சிமம் மின் வேல்யூ ஆஃப் 2 இருக்கு. வேல்யூ ஆஃப்னா நம்ம என்ன சொல்றோம்னா எனக்கு 2000 வருதுன்னு சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த 3.880 ரூபாய் இருக்கு இல்லையா, அது பிரைஸ் வந்து மேக்சிமம் நான் என்ன பண்றேன்னா நான் 4 ரூபாய்க்குள்ளதான் நான் விற்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப ஆடுன்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து இதோட செல் ரெஃபரன்ஸ் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 4 தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், இன்னொன்று ரூல்ஸ் வந்து பட் குறையவும் கூடாது. எனக்கு இதோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3.70க்கு மேல கீழே குறையக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வந்து இன்கம் போடையில என்ன ஆகும்னா சால்வ் வந்துட்டு இது வந்து 800ன்னு வருது. 4 யூனிட் பிரைஸ் பர் யூனிட் வந்து 4 ரூபான்னு போட்டு ரெவன்யூ வருது. சப்போஸ் இதோட இது வந்து நம்ம இப்ப திரும்ப சால்வர்ல என்ன பண்ணலாம், இப்ப எனக்கு 2200 ரூபான்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, 2015 ரூபா, ஏதோ 2200 ரூபா 100 ரூபா ஏதாவது ஒண்ணு வருதுன்னா இப்ப நம்ம சால்வ் போடுறோம். இப்ப இந்த மாதிரி 4 ரூபான்னு வருது. நம்ம வந்து காஸ்ட் பர் யூனிட் 1 ரூபாய். இதுதான் வந்து கோல்ஸ் டேட்டா அனாலிசிஸோட சால்வர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல்ல வந்து இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ்ல சால்வர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீப் சால்வர் சொல்யூஷன் அப்படின்னு ஓகே கொடுத்தோம்னா நமக்குள்ளது வந்து ஆன்சர் வந்துடும்.
ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் என்ன இது வந்து ப்ரிடிக்ஷன் வந்து என்ன பண்ணணும், இது என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சிஸ்டமே உங்களுக்கு வந்து டேட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இதுதான் டேட்டா அனாலிசிஸ்.